ஊடகங்கள் நீங்க செய்தியை போடாம தவிர்க்கிறீங்க, அது காலகாலமா ஓடிக்கிட்டு இருக்குன்ற. திராவிட முன்னேற்ற கழகம் பத்தி செய்தியை போட மாட்டீங்க. ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை அதை வந்து பாலியல் உணர்ச்சி செய்யறதுக்கு வந்து அவ்வளவு பேர் பாடாப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல. நீங்க வந்து மதுரை ஆதீனத்தோடைய பெயில கேன்சல் பண்ணுங்கன்னு போயிட்டு மதுரை ஆதீனம் எங்க ஓடிடுறாரு? நீங்க ஓட சொன்னா கூட ஓட மாட்டார். அவர் ஆதீன கருத்தர், அவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. அவர் நீங்க போக சொன்னா கூட போக மாட்டார். தப்பிச்சு போயிருங்க அந்த கேஸ்ல போக மாட்டார். அவரை நீங்க பெயில கேன்சல் பண்ணுங்க. பெயில் எதுக்கு பண்ணணும்? ரிமாண்ட் எதுக்கு பண்ணணும்? ஒருத்தரை ரிமாண்ட் எதுக்கு பண்ணுவீங்க? ரிமாண்ட் பண்ணி ஜெயில வச்சு என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க என்ன விரும்புறீங்க? ஒரு குற்றவாளி பாலியல் உணர்ச்சியில் ஈடுபட்டவன் குழந்தைய பாலியல் உணர்ச்சி பண்ண அவன் அடையாளம் தெரிஞ்சது பிடிக்க முடியல. இல்ல அதுக்கு நீங்க ட்ரை பண்ண மாட்டேன்றீங்க. அததான் நான் கேக்குறேன். நம்ம தொடர்ந்து வந்து எல்லா விஷயங்கள்லயும் பரபரப்பா எப்படி ஒரு எதிர்க்கட்சி செயல்படுமோ அதே மாதிரி பாஜக இங்க செயல்படுது. நான் சொல்றது ஊடகங்கள் செயல்படல. சொன்னீங்க அவர் ட்விட்டரை போய் பாருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அறிக்கை போய் பாருங்க. என்ன பண்ணணும்? தரையில உருளணுமா? தரையில உருளணுமா? நீங்க போட மாட்டீங்கன்னு சொல்றேன். நான் சொல்ல வர்றது தமிழக அரசு செயல்படலங்கிறது இல்ல, தமிழ்நாடு அரசு செயல்படலங்கிறதுல நீங்க சொல்ல மாட்டீங்க. லைம் லைட்லயே வச்சு இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு, வித்தியாசமான விஷயங்கள் முன்னெடுத்தாரு, சாட்டையால அடிச்சுட்டாரு, பெருசு விமர்சனம் ஆச்சு. இல்லைனாலுமே ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருந்துகிட்டே இருந்தது பாஜக அப்படிங்கிறது. உங்களுக்கு கண்டென்ட் இருக்குது, நீங்க போட மாட்டீங்க.